அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னு சொல்லாங்க. சாதாரணமான நாட்களில் நம்மளுடைய கஷ்டம் தீர்வதற்கும் கடன் தீர்வதற்கும் பணம் சேர்வதற்கும் நம்ம ஒரு சில பரிகாரங்கள் செஞ்சு நமக்கு பலன் கிடைக்கலினா கூட அமாவாசை மற்றும் பௌர்ணமி போன்ற பிரபஞ்ச சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய நாளில் நம்ம செய்யும்போது கண்டிப்பாக 100% பலன் நிச்சயம் அப்படின்னே சொல்லலாங்க. அதன்படி பார்க்கும்போது இன்றைக்கி நமக்கு நவம்பர் மாதத்தின் 19ஆம் தேதி கார்த்திகை மாதத்தின் 3ஆம் தேதி நிறைஞ்ச புதன்கிழமை. இந்த புதன்கிழமை நாளில் நமக்கு கார்த்திகை மாதத்திற்குண்டான அமாவாசை திதியானது இருக்குதுங்க. மாதம் வரக்கூடிய அமாவாசை திதிங்கிறது சக்தி வாய்ந்தது தான், விசேஷம் பொருந்தியது தான் அப்படின்னாலும் ஒவ்வொரு தமிழ் மாதத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு. அதன்படி பார்க்கும்போது சிவபெருமான் வழிபாட்டுக்கும் முருகப்பெருமான் வழிபாட்டுக்கும் உரிய இந்த கார்த்திகை அமாவாசை மிக மிக சிறப்பு வாய்ந்தது அப்படின்னே சொல்லலாம். முதல்ல அமாவாசை திதி எப்போ தொடங்குது எப்போ முடியுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இன்று காலை 10:28 அப்படிங்கும்போது இந்த அமாவாசை திதியானது தொடங்குதுங்க. இது நாளை மதியம் 12:31 வரைக்கும் இருக்குது. இந்த கார்த்திகை அமாவாசை திதியில் இப்போ காலை நேரத்தில் நம்ம முன்னோர் வழிபாடு செய்கிறோம் அப்படிங்கும்போது மாலை நேரத்தில் மகாலட்சுமி தாயார் பூஜை செய்யும்போது நல்ல ஒரு செல்வ செழிப்புக்கு இது வழிவகுக்கும் அப்படின்னும் புராணங்களில் சொல்லப்பட்டிருக்குது. ஏற்கனவே இந்த சக்தி வாய்ந்த நாளில் முன்னோர்களுடைய சாபம் கோபமெல்லாம் நீங்கணும், நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும், இத்தனை நாள் வாழ்க்கையில் அனுபவிச்ச எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கணும் அப்படிங்கும்போது நைட்டு தூங்கும்போது ஒரு இரும்பு பொருளை தண்ணீரில் போட்டுட்டு தூங்குங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை நீங்கள் இன்றைக்கி நைட்டு தூங்குறதுக்குள்ளே எப்போ பண்ணினீங்கனாலும் நல்ல பலன் நிச்சயம். இது வரைக்கும் நீங்கள் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரி, இப்போ இந்த பதிவில் நம்ம எந்த பரிகாரம் செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லுப்பு பரிகாரம் தான். இந்த கல்லுப்பு பரிகாரத்தை மற்ற நாளில் செஞ்சாலே நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். இருந்தாலும் அமாவாசை நாளில் செய்யும்போது இன்னும் அதிகப்படியான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இது மகாலட்சுமி தாயாரின் பிறந்த வீட்டு சீதனமாகவும் சந்திரனுடைய காரகத்துவம் பொருந்திய ஒரு பொருளாகவும் பார்க்கப்படுது. வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான எதிர்மறை சக்திகளையும் துரத்தி அடிக்கும், கடன் கஷ்டம் எல்லாத்தையுமே நீக்கும், நல்ல ஒரு வளமான வாழ்க்கையை அமைப்பதற்கு இந்த கல்லுப்பு பரிகாரம் நமக்கு உதவியாக இருக்கும்னே சொல்லலாம். இந்த பரிகாரத்தை ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம், பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நமக்கு ராகு காலம் அப்படிங்கிறது மதியம் 12 மணிலேருந்து 1:30 வரைக்கும் இருக்குது. அந்த டைமை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு மற்ற நேரத்தில் தான் நீங்கள் தாராளமாக செய்யலாம். இதுக்கு தேவையான பொருள் என்ன, இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்த்தலாம். இதுக்கு 4 காலியான மண்ணகள் தேவைப்படுது. ஆல்ரெடி யூஸ் பண்ண விளக்காக இருந்தாலும் பரவாயில்ல, அது எடுத்துக்கோங்க. நல்லா ட்ரையான கிளாத்து வச்சு தொடச்சி அதனுடைய எண்ணெய் பசையெல்லாம் நீங்கள் போக்கிக்கோங்க. இல்லைன்னா கழுவுறதுனா கூட நீங்கள் கழுவி நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். அடுத்தது இதில் மஞ்சள் குங்குமம் இடுறது ரொம்ப ரொம்ப நல்லது, அதனால் அந்த மாதிரி இட்டுக்கோங்க. ஒருவேளை பீரியட்ஸ் டைமில் இருக்கிறீங்க, பூஜை அறைக்கு போய் மஞ்சள் குங்குமம் எடுக்க முடியாதுன்னு நினச்சிங்கன்னா பரவாயில்ல, ஸ்கிப் பண்ணிவிடுங்க, எந்த தவறும் கிடையாது. அடுத்து கல்லுப்பு தேவைப்படுது. இந்த கல்லுப்பு நம்ம சமையலறையில் பயன்படுத்திகிட்டு இருக்கிறத எடுக்கவே கூடாதுங்க. புதுசாக நீங்கள் ஒரு பாக்கெட் பிரிக்காமல் வச்சுருக்கிறீங்கும்போது அதிலேருந்து எடுத்துக்கோங்க. இல்லைனா நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு சொல்லுவேன், இப்போ வெள்ளிக்கிழமைனா 2 பாக்கெட் கல்லுப்பு வாங்குங்க. ஒன்று பூஜை அறையில் வச்சுக்கோங்க, இன்னொன்று நீங்கள் சமையலறையில் சமையலுக்கு பயன்படுத்துறதுக்கு வச்சுக்கோங்க. நான் சொல்லக்கூடிய உப்பு பரிகாரங்களுக்கெல்லாம் இந்த பூஜை அறையில் இருக்கிற கல்லுப்பு பயன்படுத்துங்கன்னு சொல்லுவேன். அந்த மாதிரி நீங்கள் அங்கே வச்சுருந்தீங்கன்னா அந்த உப்பை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். உப்பை வச்சு நம்ம செய்யக்கூடிய பரிகாரத்துக்கு ஏதாவது விரிப்பு பயன்படுத்தி தான் செய்யணுங்க. ஏன்னா உப்பு தரையில் சிந்தக்கூடாது. அதனால் ஏதாவது ஒரு கிளாத்து விரித்து வச்சுக்கோங்க. கிழக்கு அல்லது வடக்கு பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. நார்த்து ஃபேஸிங் அல்லது ஈஸ்ட் டைரக்ஷன் பார்த்த மாதிரி உட்காந்துட்டு இப்போ அந்த துணியில் 4 அகல் விளக்கி வச்சுக்கோங்க. இப்போ கல்லுப்பு எடுங்க. வலது கையால் எடுத்து அழுத்தம் கொடுத்து பிடிச்சு அந்த கல்லுப்பு அந்த அகல் விளக்கில் நம்ம போடணும். இப்படி போடும்போது அது ரொம்ப நிரம்பி கீழே விழுகிற மாதிரியும் போடக்கூடாது, ரொம்ப குறைவாகவும் போடக்கூடாது. கரெக்டாக அதுக்கு அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் 4 விளக்குக்கும் பிரித்து போட்டுருங்க. ஒவ்வொரு முறை உப்பு எடுக்கும் போதும் அழுத்தம் கொடுத்து பிடிச்சு அதன் பிறகு இதில் நீங்கள் போட்டுருங்க. அடுத்து கையெடுத்து இந்த கல்லுப்பு கும்பிடுங்க. இந்த பரிகாரம் செய்வதன் மூலமாக என் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் நீங்கணும், வீட்டில் உள்ள துஷ்ட சக்திகள் எல்லாம் நீங்கணும், கடன் நீங்கணும் அப்படின்னு சொல்லி மனதார வேண்டிக்கோங்க. நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும்னு உங்களுடைய முன்னோர்களையும் மகாலட்சுமி தாயாரையும் மனதார வேண்டிக்கோங்க. அதன் பிறகு இதில் ஒரு அகல் விளக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளுடைய வீட்டில் ஹாலில் வைக்கணும். ஹாலில் நீங்கள் கதவுக்கு பின்னாடி வச்சிங்கனாலும் சரி, இல்லை ஏதாவது டிவி ஸ்டாண்ட் இருக்குது அப்படிங்கும்போது அங்கே வச்சிங்கனாலும் சரி, ஆனால் கண்டிப்பாக ஹாலில் வைக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு யார் வந்தாலும் சரி, அது ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோ யார் வேணாலும் இருக்கலாம், யார் வந்தாலும் அவங்க நம்ம ஹாலில் தான் உட்கார வச்சு அவங்க கூட பேசிகிட்டு இருப்போம்.
அந்த மாதிரி வரவங்க உண்மையாகவே நம்ம மேலே அக்கறை கொண்டவங்களா, இல்லை மனசுக்குள்ளே ஏதாவது வன்மத்தை வச்சுட்டு நம்மக்கிட்ட சிரித்து பேசுகிறாங்களா, நமக்கு வந்து நல்லது பண்ண வந்திருக்காங்களா கெட்டது பண்ண வந்திருக்காங்கன்னு எதுவுமே வந்து நமக்கு தெரியாது. ஆனால் ஒருவேளை அவங்க கெட்ட எண்ணத்தோடு நம்ம வீட்டுக்குள்ளே வந்தாலும் இப்போ அவங்க மனசில் இருக்கிற அத்தனை விதமான கெட்ட எண்ணங்களும் அழிஞ்சு போயிடும். அதையும் மீறி அவங்க நமக்கு ஏதாவது கெட்ட செய்யணுன்னாலும் அதை வந்து இந்த கல்லுப்பு வந்து தகர்த்துரும். அதனால தான் ஹாலில் வந்து இந்த கல்லுப்பு வந்து நான் வைக்க சொல்கிறேன். நீங்கள் மறைவாக, அதாவது டிவி ஸ்டாண்டுக்கு அடியில் அந்த மாதிரியும் வைக்கலாம், அல்லது கதவுக்கு பின்னாடியும் வைக்கலாம், எங்கே வேணால் வைக்கலாம். ஆனால் ஹாலில் வந்து முதல்ல வந்து வச்சுருங்க. அதன் பிறகு இன்னொரு கல்லுப்பு நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய படுக்கை அறை, அதாவது பெட்ரூமில் வந்து வச்சுருங்க. இது வந்து தென்மேற்கு மூலையில் இருக்கும், சவுத் வெஸ்ட் கார்னரில் இருக்கும். இங்கே வந்து நம்ம வைப்பதன் மூலமாக நல்ல ஒரு வருமானம் வந்து பெருகும், செல்வ செழிப்பு வந்து அதிகரிக்கும், கணவன் மனைவிக்கிடையே வந்து ஒற்றுமை வந்து அதிகரிக்கும், வீட்டில் நிம்மதி மகிழ்ச்சி எல்லாமே வந்து பெருகும். அதனால் இப்போ சவுத் வெஸ்ட் கார்னரில் பீரோ வச்சுருந்திங்கன்னா அதுக்கு மேலே வைங்க, இல்லை லாஃப்ட் இருந்துச்சுன்னா அங்கே வைங்க, கட்டலுக்கடியில் வைங்க, எங்கே வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்து ஒரு அகலை எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய குளியலறை பாத்ரூமில் வந்துட்டு நீங்கள் வைக்கணும். இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா வென்டிலேஷனுக்குன்னு ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், அங்கே வந்து வச்சுக்கோங்க. இல்லைனா சோப் பாக்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அங்கே கொஞ்சம் உள்ளே தள்ளி வைங்க. அதாவது தண்ணீர் பட்டு இது கரையிற மாதிரி இல்லாமல் தானாக கரையிற மாதிரி நீங்கள் கொஞ்சம் தண்ணி படாத மாதிரி இடமா பார்த்து வந்து வைங்க. நம்ம வீட்டில் பூஜை அறையை சுத்தமாக வச்சுக்கணுன்னு நம்மளுக்கு தெரியும், கிச்சனை சுத்தமாக வச்சுக்கணுன்னு தெரியும். ஆனால் பாத்ரூமையும் நம்ம அதே அளவு வந்துட்டு க்ளீனாக வந்து வச்சுக்கணுங்க. இதன் மூலமாகவும் நம்மளுடைய வருமானம் வந்து பெருகுவதற்கு வந்து வாய்ப்பு உண்டு. இதுக்கு வந்து காரணம் சொல்லணுன்னா தனிப்பதிவு வந்து போடணும். நான் இன்னொரு டைம் கிடைக்கும் போது நான் கண்டிப்பாக அதை பற்றி உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். இப்போதைக்கு இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. பாத்ரூம் வந்து க்ளீனாக வச்சுக்கணும் எப்போவுமே. மேலும் இந்த இடத்துல ஒரு கல்லுப்பு வந்துட்டு நீங்கள் வைக்கிறது அப்படிங்கிறது நல்லது. அடுத்து நம்ம இன்னொன்று எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளுடைய கிச்சனில் வந்து வச்சுக்கணும். இப்போது கிச்சனில் தான் ஆல்ரெடி கல்லுப்பு ஜாடியில் வச்சுக்கோமே, இங்கே எதுக்கு வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சந்தேகம் வரும். ஆனால் அதை வந்து நம்ம சமையலுக்கு தான் பயன்படுத்துகிறோம், பரிகாரத்துக்குன்னு நம்ம கல்லுப்பு கிச்சனில் வந்து வைக்கல இல்லையா. அதனால் இப்படி மண்ணகல்ல வச்ச இந்த கல்லுப்பை நீங்கள் கிச்சனில் ஏதாவது ஒரு இடத்துல லாஃப்ட் இருந்தால் அங்கே வைங்க, இல்லை எந்த இடம் வந்து உங்களுக்கு சேஃபாக இருக்குமோ, அதாவது சிந்தாமல் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு இடமா பார்த்து இதை நீங்கள் வச்சுருங்க. இதன் மூலமாக தனம் தானியம் எல்லாமே வந்து பெருகும். மேலும் நம்ம கிச்சன்லேருந்து ஒரு சில தகாத வார்த்தைகள் சொன்னோம் அப்படின்னா அது வந்து பழிச்சிரும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம கோபத்தில் ஏதாவது நம்ம குடும்ப உறுப்பினர்களோ யாரையாவது ஒருத்தங்களை சபிச்சிட்டோம் அப்படிங்கும்போது அந்த வார்த்தைகள் வந்து நம்ம குடும்பத்தை பாதிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம இதை வந்து வைக்கிறோம். இப்போ இது வந்து ஒரு மாதம் வரைக்கும் இருக்கட்டுங்க, அடுத்த மாதம் அமாவாசை வரைக்குமே இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கல்லுப்பு தானாகவே கரைஞ்சிருந்தது அப்படின்னா ஓகே, இல்லை கருப்பாயிடுச்சு அப்படிங்கும்போது நீங்கள் இன்பிட்வீன் கேப்பில் எப்போ பார்த்தீங்கன்னாலும் கருப்பாக இருந்துச்சு அப்படிங்கும்போது உடனே வந்து அதை நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது ஆல்ரெடி நிறைய எதிர்மறையான விஷயங்களை இழுத்து வச்சிருச்சு. அதனால் இனிமேல் வந்து அதை யூஸ் பண்ணக்கூடாது, நம்ம டிஸ்போஸ் பண்ணணும். வெள்ளையாக தான் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக காற்றுல கரையுது அப்படிங்கும்போது அதை நீங்கள் அப்படியே வந்து வச்சுக்கலாம், ஒரு மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம். அடுத்த அமாவாசை நாளில் இந்த கல்லுப்பு வந்துட்டு நீங்கள் கால்படாத இடத்துல போடுறது, சிங்கில் கொட்டிட்டு இந்த விளக்க கழுவி மறுபடியும் இந்த பரிகாரம் செய்கிறதுக்கெல்லாம் பயன்படுத்திக்கலாம். ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம், ஆனால் பவர்ஃபுல்லான பரிகாரம். அனைவரும் இன்றைய நாளில் செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.